அம்பாள் சாமி இருக்குது, முருகா சாமி இருக்குது, விநாயகர் சாமி இருக்குது, சிவன் சாமி இருக்குது. ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லு, ஒரு மந்திரம் சொல்லுப்பா. சாமி மேல ஒரு தோத்திரம் சொல்லு, பூஜை பண்ற மாதிரி. நீ சாமி கும்பல உனக்கு என்ன பொம்பளை கதை? கும்பிட்டுட்டு கேட்டீங்கன்னா நியாயம் இருக்குது. நீ கும்பிடுறதே இல்லை, உனக்கு எதுக்கு பொம்பளை கதை? ஏன் பொம்பளை போறது இல்லை அப்படின்னு சொன்னா, அசுத்தமா இருந்தா பொம்பளை போகக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் மென்சஸ், ஆணுக்கு கிடையாது. இருக்குதா? நீ எப்போ வேணா காட்டு மிராட்டி மாதிரி தெரியலாம், பொம்பளை அப்படி தெரிய முடியாது. அதனால அவ சுத்தமான இடத்துக்கு பெண்ணை விடக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்களே தவிர மந்திரம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த மந்திரம்ன்றத ஐயருங்க அதுக்காக படிக்கிறாங்க. தோத்திரங்கள் எல்லா பிராமண பொம்பளைகளுக்கும் தோத்திரம் தெரியும். ஆனா கோயில்ல பூஜை பண்ண மாட்டாங்க, வீட்டுல பண்ணுவாங்க. ஆனா இவங்க கோயில்ல பண்றதுக்காகவே இவங்க படிக்கிறாங்க. இப்ப ஒரு இடத்துல பாட்டு பாடணும், உனக்குள்ளவே நீ 1000 பாட்டு பாடிப்ப. 100 பேர் இருக்கிற இடத்துல மைக் வச்சு பாடுவியா? பாடுவியா? ஏன்? வெக்க வரும். ஆனா பாடுறதுக்கு இல்ல, நீ மனுஷன் தான், அவன மனுஷன் தான். அதே மாதிரி பெண்கள் 10 பேர் ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல மந்திரம் சொல்ல முடியாது. ஐயரு ஓட கத்துவான், அப்பதான் துட்டு 10 ரூபா ஜாஸ்தி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்குது. அதனால பெண்ணு ஆணு சாமிக்கல. இங்க கோயில்ல எப்படி தெரியுமா, நான் அன்னைக்கு எனக்கு உட்கார்ந்து இருந்தேன். ரெட்டில்ஸ் இது மாதவத்திலிருந்து 3 பொம்பளைங்க வந்தாங்க. சாமி இதெல்லாம் வாங்கிட்டு வந்து, நீயே போய் கும்பிடு, நீயே போய் கும்பிடு. ஏன்னா நீ ஆன்மாதான், அதுவும் ஆன்மாதான், நானும் ஆன்மாதான். கும்பிட தெரிஞ்சா நீ கும்பிட்டுட்டு போ. கும்பிட தெரியலன்னு தானே உன்னோட ஐயரை கூப்பிடுற. நீ கும்பிட தெரிஞ்சுக்கோ. கிறிஸ்டின் போறான், பைபிள் எடுத்துனான், படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. முஸ்லீம் போறான், குரான் எடுத்துக்கின்னு படிக்கிறான், அவனுக்கு ஆள் தேவையில்லை. நீ தான் எதையும் படிச்சது இல்லையே, பணமோன்னு தானே அலையிற. அதனால உனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இதான் காரணம் சாமி. ஓ சாமி சொல்லுமா. சன்னியாசம் போறவங்க எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு சம்சாரியா இருக்கணும், ஒரு சாமானியர் பொது வாழ்க்கைக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் ஏதாவது இருக்கா? இருக்குதுமா. எல்லா மனுஷனும் ஒரு வரமுறைக்குள்ள வாழணும். அந்த வரமுறைக்குள்ள எப்படி வாழணும், நான் பல பேருக்கு எங்கள் ஆசிரமத்தில் சொல்லுவேன். நான் ஆசிரமத்தில் வரேன், உபதேசம் வாங்கிடுவேன், நான் சன்னியாசம் போயிடணும், அந்த மாதிரினா இங்கே வராதேன்னுடுவேன். ஏன்னா சாதனைன்றது என்னன்னா, இருக்கிற இடத்துலேருந்து செய்து சாதிக்கணும், அதான் சாதனை. சாதனைன்னுட்டு பயந்து ஓடி போகிறது சாதனையே கிடையாது. அப்போது பகவத்கீதையில் 4 விதமான யோகங்களை சொல்லியிருப்பாங்க. பக்தி யோகம், கர்மயோகம், ராஜயோகம், ஞான யோகம் அப்படின்ட்டு 4 விதமான யோகங்களை பகவத்கீதையில் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த கர்மயோகம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உன் பொண்டாட்டி உன் பிள்ளைங்க பட்னியாக இருந்து விட்டுட்டு நான் கடவுளை தேடுறேன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அதுவே பெரும்பாவம். அப்போது ஃபஸ்ட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளை குட்டியை நல்லா காப்பாற்று, அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அதை தாண்டி கடவுளை தேடும். அதுக்கு ஞானத்துக்கு குருமார்களை தேடி வாங்கும், அது தப்பு கிடையாது. ஆனால் அங்கே இப்போ குழந்தைங்கள பட்னியும் பயிற்சியும் போட்டுட்டு நான் ஆன்மீகத்தில் போகிறேன்னு வந்தீங்கன்னா அது போலி பக்தி, நிஜத்தில் போக முடியாது. ஏன்னா மனம் மனைவின்றவங்கள தாவிக்கினே இருக்கும் எப்பவுமே. எல்லா ஆம்பளைக்கும் சும்மா சொல்லுவான், நான் என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி நினைக்கிறது இல்லைங்க அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் பொண்டாட்டி காலடியிலே கிடக்கிறான்னு அர்த்தம். அதனால் முதல்ல குடும்பத்தை சீராக நடத்தணும், அது கர்ம யோகம். அதுக்கு அடுத்தது பக்தி யோகம். கோயிலுக்கு வரணும், கோயிலில் தெய்வத்தை முழுக்க நம்பணும், நம்பி வழிபடணும். அதுக்கு அடுத்தது ராஜயோகம். அப்படி ஒவ்வொரு படியாக தாண்டணும். குடும்பத்தை நடத்த முடியாமல், நடத்த விடாமல், சீராக வச்சு இல்லாமல் நான் கடவுளை வழிபடுறேன்னா ஒரு பலனும் வராது உனக்கு. அது சும்மா நீ உன்னையே நீ ஏமாற்றிக்கிற கதை அது. அதனால் முதல்ல குடும்பத்தை நடத்தணும். குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மாதம், குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் செலவு பண்ணு, தப்பே கிடையாது. ஏன்னா அந்த ஜீவன்கள் உன்னை நம்பி தான் இருக்குது. 5,000 ரூபாய் இந்த உலகத்துக்காக நீ போனதுக்கு என்ன அடையாளங்குது, அதுக்கு செய். பொதுமக்களுக்கு செய்.
உன்னை விட சோறு இல்லாத எத்தனை பேர் இருக்க? நீ 3 வேளை சாப்பிட்ற, ஒருத்தன் ஒரு வேளை கூட சோறு இல்லாகிறான். நீ 2 வேளை சாப்பிட, அவனுக்கு ஒரு வேளை சோறு போடும். அதான் புண்ணியம், அதான் தெய்வ வழிபாடு. அந்த மாதிரி போனீங்கன்னா இல்லறத்தில் இருந்தே செயல்படுமே தவிர இதை விட்டுட்டு ஓடி போனேன். என்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறான், சாமி நான் சன்னியாசம் வாங்கினேன், காஞ்சி மரத்துக்கு போனேன். ஏன்னா நான் இங்கே சன்னியாசம்ன்ற உபதேசம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. அதனால அந்த மாதிரி அது அவனையே அவன் ஏமாத்திக்கிற விஷயம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா குடும்பத்தை காப்பாற்றுங்க. குடும்பம் நீ தெய்வ வழிபாடு குடும்பத்திலேருந்து படும்போது அந்த உன் வம்சமும் தெய்வ வழிபாட்டுக்கு வரும். கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நீ மொட்டுத்தனமாக போனீங்கன்னா உன் பிள்ளைங்க தண்ணி அடிச்சுன்னு தெரியும், ரோடெல்லாம் கத்தி எடுத்துன்னு தெரியும். அது கெட்டு போகிறதுக்கு நீயே காரணமாக இருக்காது. இதான் மை அட்வைஸ். சொல்லுங்கள். ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதன் கிடையாது இல்லையா? ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய குணம் கிடையாது. ஒரு மனிதனை மாதிரி இன்னொரு மனிதனுடைய செயல் கிடையாது. இப்படி எல்லாத்துலேயும் மனம் வேறுபட்டு போச்சு. ஆழ்வார்கள் இருந்த காலமும் நாயன்மார்கள் இருந்த காலமும் வேறு. அது அந்த காலம் கடவுளை மட்டும் வழிபடணும். மக்களும் அப்படி தான் இருந்தான், மகான்களும் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைய உலகம் மக்களுக்கு எப்படி இருக்குதுன்னா ஆசை. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா வாழணும், நம்ம நல்லா வசதியாக போயிடணுன்ற ஆசை உண்டாகி போச்சு. இந்த ஆசையால் அவசர வாழ்க்கை நடக்குது. இந்த ஆசையும் அவசர வாழ்க்கையும் சேர்ந்து ஆண்டவன்கிட்ட போக முடியல. பக்தின்றது அவங்க இறைவனை புகழ்ந்து பாடினாங்க. 2 வர்க்கமும், ஆழ்வார்களாக இருந்தாலும் சரி, நாயன்மார்களாக இருந்தாலும் சரி. ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்துக்கிட்ட போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்கல, எனக்கு வீடு கட்டலை, எனக்கு வேலை கிடைக்கல, இதை மாதிரி வியாபாரம் மாதிரி ஆகிப்போச்சு கடவுளாண்ட. அவங்க அப்படி கிடையாது. அவங்கள தன்னையே அர்ப்பணிச்சுக்கினாங்க. சீராளன்னு ஒரு கதை. அந்த சீராளன் சிவபக்தனுக்கு அன்னாடம் உணவளிச்சுட்டு தான் அவன் சாப்பிடுவான். அப்படி சாப்பிடும்போது ஒரு சிவபக்தன் சொல்கிறான், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா உன் பிள்ளைய வெட்டி எனக்கு கறிக்கு சமைச்சு போட்டீங்கன்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்றான். அப்போது இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், என்னடா அந்த ஆள் நம்ம பிள்ளைய வெட்ட சொல்கிறானே, நமக்கு இருக்கிறது ஒரு பிள்ளையாச்சு, அந்த பிள்ளை சேர்த்து போயிட்டா நம்ம என்ன பண்ணுவோன்னு யோசிக்கவே இல்லை. வந்தான், பொண்டாட்டிய தலையை பிடிக்க சொன்னால் இவன் வெட்டனா கறி ஆக்கனா சாப்பிட்டான், போட்டான். அந்த சிவனடியார் சாப்பிட்றாரு. சாப்பிட்றதுக்கு முன்னே கூப்பிட்றாரு, பையனை எங்கன்றாரு. பையன்தான் சாமி சமைச்சு போட்டுக்கிறது, நீ கூப்பிடுன்றாரு. வெளியே போய் கூப்பிட்டா பையன் ஓடியாடுறான். அந்த மாதிரியான இறைவனோட கலந்த மனம் அது. அதனால அந்த துணிச்சலான வேலை செய்துட்டான். ஒரு கல் இடிச்சுக்கினா கடவுளை இன்னைக்கெல்லாம் திட்டுறான். இவங்களையும் அவங்களையும் ஒப்பிட முடியாது சாமி. மகான் காலம் வேற, மனுஷன் காலம் வேற. அதனால மனுஷனுடைய மனம் வேற, மகானுடைய மனம் வேற. அதனால 2 பேரும் இப்போ பக்தி பண்ணி யாரும் ஞானம் பெற முடியாது. ஒரே ஒரு வழி, யோகத்தில் போனால் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவிக்கு அது பயன் தரும். ஏன்னா இவங்க வாழறதெல்லாம் உடலை நம்பி வாழறாங்க. நான் தான் உடல், நான் தான் செயல் அப்படின்றது இந்த உடலை வச்சே பேசுகிறாங்க. இந்த உடலை வச்சே பேசும்போது இந்த உடல் விழுந்த உடனே மண்ணு துண்ட போகுது. அன்றைக்கே எல்லா எண்ணமும் அந்த உடலோடு அழிஞ்சு போச்சு. அப்போ உயிருக்குள்ள எண்ணம் இல்லை. இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பாடம் என்ன, உடலை மறந்துடு, உயிரை நினை. ஏன்னா அழியாதது உயிர். உயிரோட உன் எண்ணத்தை கலந்துடு, உயிரோட உன் மனத்தை கலந்துடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடல் விழுந்தாலும் அந்த உயிருக்கு அந்த ஊட்டின ஞாபகம் இருந்துக்கினே இருக்குது. அது அடுத்த பிறவி எடுக்கும்போது கூட அதுலேருந்து அது தொடருது. மகான்கள் அப்படி தொடர்ந்தவங்க தான். எந்த மகானும் பிறந்த உடனே மகான் அந்த கிடையாது. பல பிறவிகள் அவங்க அதிலேயே தொடர்ந்து தான் முடிப்பு இறைவனாட்ட போய் முடித்தாங்க. சாதாரண மனிதர்கள் தன்னுடைய உயிரோட கலந்து வாழ்ந்தாங்கன்னா ஆசைகள் குறையும், ஆண்டவன் மேலே பற்று அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இந்த பிறவியில் ஆண்டவனுக்கு பிடிக்கலன்னாலும் பல பிறவிகள் முயற்சி பண்ணி அதை பிடிச்சிடுவாங்க. அதுக்கு ஒரே வழி உயிரை பிடிக்கணுமே தவிர உடலை மறக்கணும். உடலை நினைவில் வச்சுக்கணும். உயிர் இருக்குதா இல்லையான்றது ஞாபகம் இல்லாத வாழறான் மனுஷன். ஒரு மனுஷனுக்கு உயிருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. உடல் இருக்குது, இதான் எல்லாம் நினச்சின்னுக்கிறான். ஆனால் உயிர்ன்ற ஒரு பொருள் உடலுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் உடல் என்ற ஒரு பொருள் இருக்காது இல்லையா? அதனால் இன்னைய மனுஷன் அந்த ஞானத்தை பெற முடியாது சாமி. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு கேள்வி,
அது என்னப்பா அது ஒரே ஒரு கேள்வி, அதையும் கூட எடுத்துக்கப்பா. ஒன்றை விட்டு ஒன்று எடுத்துக்கிறியா? ரெண்டும் சேர்ந்தா தான்ப்பா இயங்கும், ஒன்றா இயங்காது எப்பவுமே. எல்லாத்துலேயும் உன் உடலும் உயிரும் இருந்தால் தான் இயங்கும். அதே மாதிரி. ஆமாம், உடல் மட்டும் இருந்தால் இயங்காது, உயிர் மட்டும் இருந்தால் இயக்கத்துக்கு வராது. சாமி சொல் சாமி. ஒன்றும் போது உயிரெழுத்து உயரை வாங்கி உறங்குதல் போது இதை வந்து நீ பப்ளிக்கில் கேட்குறிய. ஒன்றுமே 1ஆம் கிளாஸ் படிக்காததுக்கு இப்போ நான் சொல்லணும். இப்போ அதுக்கு பதில் அகஸ்தியர் பாடல். அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியல. அதை நான் எப்படியோ நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் என்னமோ ட்ரை பண்ணி பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகல எனக்கு. அவ்வளோ விளையாட்டாப்பா சித்தர் பாடல், அவ்வளோ விளையாட்டா சித்தர் பாடல். இப்போ 4ஆம் தேதி சென்னை சில்க்குக்கு போனேன். கட்டாயம் நான் வரமாட்டேன்ட்டேன். ரொம்ப கட்டாயம் நீ வந்தே ஆகணும். ஏன்னா சென்னை சில்க்கு ஓனருக்கு ஒரே பையன். அவர் எல்லா கடையும் 32 கடையும் மெயின்டைன் பண்ணுறாரு. 40,000 பேர் வேலை செய்கிறாங்க அவங்கக்கிட்ட. அவங்க 4வது ஆண்டு விழா திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அதை கோயம்புத்தூர்லேருந்து அவங்க ஃபேமிலி இங்கே வந்துருக்குது. அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்துருக்குறாங்க. அதனால் எல்லோரும் உங்களை பார்க்கணுன்னு விரும்புகிறவங்க. சாமி நீங்கள் கட்டாயம் வரணும், எங்களுக்காக ஒரு மணி நேரம் வாங்கணும். சரி வேறு வழி இல்லைடான்ட்டு போனேன். ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சது. மாலை போட்டாங்க, சால்வை போட்டாங்க, போட்டவங்கள எடுத்துக்கினாங்க, ஊர்பட்ட போட்டவங்கள, மேனேஜர்களுக்கெல்லாம் கடையில் வேலை செய்யலாம், ஆசீர்வாதம் மட்டும் எல்லாம் பண்ணி முடிஞ்ச பிறகு கேபன் ஓனர் உட்கார்ற கேபனுக்கிட்டுன்னு போயிட்டாங்க. அங்கே உள்ளே இட்டுன்னு போய் என்னை கேட்டார். சாமி திருவாசகம், பைபிள், குரானு அந்தந்த மொழியில் இருக்கிறவன் அவன் படிச்சிடுறான். ஆனால் அந்த சித்தர் பாடலை மட்டும் படிக்கவே முடியல, அர்த்தமே விளங்கலை. ஆனால் நீங்கள் படிக்கவே இல்லைன்னு பல வீடியோக்களில் சொல்லிக்கிறீங்க. அது எப்படி சாமி உங்களுக்கு மட்டும் புரியுது? அந்த பரிபாஷைகள் எப்படி தெரியுது? எப்படி புரியுதுன்னாலும் நான் சொன்னேன், இங்கிலீஷு தெரிஞ்சுக்கன்னா இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடணும் இல்லை? அப்போ தெரிஞ்சுக்கலாம். இல்லை இங்கிலீஷ் போய் படிக்கணும், அப்போ படிக்கலாம். ரெண்டுமே இல்லாத இங்கிலீஷ் பேசணுன்னா எப்படி வரும்? நான் இங்கிலீஷ்காரங்க கூட உறவாடினப்பா. அதான் உண்மை. அதனால் அந்த சித்தர் பாடல்கள் ஏதோ எனக்கு 1ஆம் கிளாஸ் கூட படிக்கலைன்னாலும் அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதுப்பா அப்படின்னு. அது மாதிரி இப்போ நீ சொல்கிற பாடல் அகஸ்தியர் இப்போ சொல்கிறாரு. எத்தனாவது உபதேசம் வாங்கிக்கிற நீங்கள்? 5. இதே பாடலை திருமூலர் சொல்கிறாரோ இதே விஷயத்தை. 2 பேரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் 2 மகான் 2 கோணலில் சொல்கிறாங்க. 3வது உபதேச பாடம் இருக்குது, அந்த பாடம் தான் இது. இந்த பாடல் அதே 3வது உபதேச பாடல் தான் திருமூலர் பாடலும். அவர் திருமூலர் சொல்லுவார், மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேல துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்னாரு. அந்த பாடம் பண்ணும்போது கண் மூடிடக்கூடாது. ஆமாம், அதே நேரத்தில் அந்த பாடம் பண்ணும்போது உன் மனசு உன் குரு மையத்தில் நிற்கணும். சரி சார். கடவுள் வரும்போது கண் மூடிடக்கூடாது. அதனால் சொன்னார் அப்போ ஆசன வாயை நல்லா இறுக்கி புடிச்சு அதை தூக்கிக்கு நான் நேர்த்திக்கினார் இல்லை? அதான் 3வது உபதேசம் உங்களுக்கு கொடுத்தது. அதான் அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் 3வது உபதேசம். இந்த உபதேசத்தை தான் அவர் பாடலாக சொல்கிறார். மூலத்துவாரத்தை முட்கரமிட்டு, மூலத்துவாரம்னா ஆசன வாயை தூக்கி பிடிச்சிடுறார். மூலத்துவாரத்தை முட்கரமிட்டிரு, மேலத்துவாரத்தில் மேல் மனம் வைத்திரு, வேல் ஒத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்தான் என்ன அவர் அந்த பாட்டு. அதே இந்த உபதேசத்துக்கு தான் அவர் சொன்னார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும்போது அவத்தில் நெல்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மறைலி கையில் அகப்பட மாட்டான். மறைலின்னா யமங்கிட்ட மாட்டிக்க மாட்டேன். இந்த பாடத்தை கரெக்டாக பண்ணினா அப்படின்னா இந்த விந்து கீழக்கிற வரைக்கும் அஞ்ஞானி. அந்த விந்து எங்களுக்கு நேற்று கூட டாக்டருங்க ஒரு 3 டாக்டருங்க வந்தார். திருச்செந்தூர் ஒரு டாக்டர் வந்தார். ஃபுல்லாக அவர் ஆன்மீகமே கேட்க சயின்ஸ் தான் கேட்டார். நான் என்னமோ பிஹெச்டி நினச்சிக்கினார் போல, இது கை நாட்டுன்னு தெரியாது போல. இல்லை அவரு நான் கை நாட்டுன்னு தெரியாது அவருக்கு. அவர் ஃபுல்லாக சயின்ஸே கேட்குறாரு. சரி வேறு வழியில் மாட்டிக்கினேன், வந்துட்டேன் தெருவுக்கு, என்ன பண்ணுறது? அப்புறம் சொன்னேன். அப்புறம் இன்னொரு டாக்டர் வந்தார், சரவணன் ஒரு டாக்டரு. அப்புறம் ஆயுஷாவில் இருக்கிற சுகர் டாக்டர் வந்தார் சாயந்தரம். 10த்துக்கு நம்ம டாக்டர் பார்த்துப்பேன். 4 டாக்டர் நேற்று கேள்விங்க. ஆனால் எல்லாரும் சயின்ஸை பற்றி கேட்குறாங்க. இறக்கமே இல்லை. என்னடா பாவம் வயசானவன் படிக்காது, அவங்ககிட்ட போய் இதை பற்றி கேட்குறமே எப்படி நான் சொல்லுவேன்னு தெரியுவானா? அந்த மாதிரி சயின்ஸ் அது
ஞானிகளுக்கு நூலறிவு தேவையில்லை. இப்போ நீ சொன்ன பாடல் வந்து சயின்ஸு. அதில் யூ வடிவில் யூரின் பிளாடுறோம், விந்து பிளாடுறோங்குது இடுப்பில். அது யூ வடிவில் தான் இருக்கும், ஒய் வடிவில் இருக்கும். இது ரொம்பிச்சுன்னா வெளியே வந்துடும், இது ரொம்ப வெளியே வராது. சூடாச்சுன்னா வெளியே வந்துடும். ஆமாம். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே கனெக்ஷன் தான், யூ பிளாக் தான். ஆமாம், அது அற்புதமானவர் இல்லையா? அவன் பெரிய அறிவாளி இல்லை, மேதை இல்லை, அவனுக்கு ஈடாக யாரை சொல்கிறது? அதனால் அவர் சொல்கிறாரு, இங்கேயே இதை வச்சிருந்தீங்கன்னா நீ அஞ்ஞானியாகவே இருப்ப. இதை என்ன பண்ணிடணும், மேலே தூக்கிடணும்டா. ஆனா அகாரம்னு அர்த்தம், மானா மகாரம்னு அர்த்தம், ஊனா உகாரம்னு அர்த்தம். இல்லை? அப்போது நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான், இது 3 தான். அது காற்று, சப்தம், நெருப்பு, இந்த 3 சேர்ந்து உலகம் இயங்குது. இந்த 3 சேர்ந்து நம்ம இயங்குறோம். இந்த 3ல் எது அடி வாங்கினாலும் நம்ம காலி, நம்ம கதை முடிஞ்சிடும். அப்போது இதுக்கு மூலப்பொருள் நெருப்பு, அகாரம். அதுக்கு தான் அம்பாளுன்னா அந்த நெருப்பை வந்து விந்துவை வந்து மேலே தூக்கிடுறான்னா. அது எப்படிடா தூக்குறதுன்னா 3வது பாடம் பண்ணுறதில்ல, அதில் தாண்டா அது மேலே ஏறும், வேறு எந்த வழியிலையும் ஏறாதுடாதுன்ட்டான். அப்போ அதனால் உண்ணும் போதும் சாப்பிடும் போது கூட ஒரு அக்கை அடிச்சுக்கும். நீ பெண்ணோட புணரல் பண்ணும்போது விந்து வெளியேறும், அப்போ ஒரு அக்கடி, அந்த விந்து வந்து இறங்கின விந்து மேலே ஓடிடும். அதனால் சொன்னான், உண்ணும் போதும் உறங்கும் போதும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும் போதும் அதே செய், அதுலேருந்து மாறாத. இது வந்து இங்கே மருந்து கிடையாது, அது கைலாய மருந்து, அது ஆண்டவனுடைய மருந்து, வேற எதுவும் தேவையில்லை. இங்கே எதுவும் செய்ய முடியாது. அத்தை மீதெல்லாம் இங்கே செய்ய முடியும், அது மட்டும் விந்துவை மட்டும் இங்கே எங்கேயும் ஆற எவன்கிட்ட கொம்பனாலையும் செய்ய முடியாது, கையில மருந்து. அதனால அது இறைவனுடைய மருந்துடா. அதை நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ஏமா உங்ககிட்ட வரமாட்டான்டா, உன்னை பார்த்தோன்னா அவன் ஒரு மைல் ஓடிடுவான்டா பயந்தனா. அதனால உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரை எடுத்து உயிரை வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் விடும் போதும் அவத்தில் நில்லு, தின்னும் கையிலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம், மரளி கையில் அகப்பட மாட்டாயினா. கச்சிச்சா சாமி விளக்கம் உட்காந்து போய். ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ஆள் சொல்கிறான், ஏங்க வயிறு அப்படியே ஊதுதுங்க, திக்கு திக்கு திக்குன்னு எரியுதுங்க இந்த பாடம் பண்ணான் அப்படின்றான். இது எரியறதுக்கு தானே நான் பாடமே கொடுத்துக்கிறேன் உனக்கு, சொல்லு. இல்லைன்னா நீ இருக்கிற மாதிரி எதுக்கு பாடுவாங்க, இருக்கிற மாதிரி வீட்லேயே பார்த்து நல்லா தூங்கி இருக்கலாமே. திக்கு திக்குன்னு எரியணும், உடம்பெல்லாம் புண்ணு வரணும், கண்ணில் வாயெல்லாம் வெந்து போகணும், கண்ணிலெல்லாம் தண்ணி ஊற்றணும், அதான் இந்த பாடம். ஆனால் இது நிலைச்சு நிற்கணும், மாறிடக்கூடாது. மாறி போச்சுன்னா நான் திருப்பி பழையபடி வந்துடுவேன். அதை சொல்கிறான் அந்த ஆள், எப்படி சொல்கிறேன் பாரு. கொல்லான் உலை போல் கொதிக்குதடி என் வயிறு, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடுதில்லை, நில்லென்று சொன்னால் நிலை நிறுத்த கூடினால் கொல்லென்று வந்த யமன் குறிகோவானே. இந்த எரிச்சலுக்குது நெருப்பு, இது அப்பப்போ ஆறி போகுது. கொல்லாம் கொள்ள மாதிரி தான் நான் கொளுத்துறேன், ஆனால் அது ஆறி போகுதுப்பா. ஆறி போதால யமன் என்னை தேடி வர்றேன்னு. ஆனால் அது ஆறாமல் நான் எரிஞ்சிக்கினேன், நான் யமன் என்னை பார்த்தோன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டு வானேன்றான். அப்போ துருத்தி ஊதிக்கிட்டே இருக்கணும், ஊதிக்கினே இருக்கணும், எப்பவும் போட்டு கொளுத்து. தீயில மட்டும்தான் நீ செய்த புண்ணியமும் பாவமும் அழிஞ்சு போயிடும், நீ சுத்த பிறவி ஆயிடுவ. சுத்த பிறவியானா சுத்த பொருள்ல சேர்ந்துடுவ. இந்த பூமியில உனக்கு ஜனனம் கிடையாது, ஜனனம் இல்லைன்னா மரணம் கிடையாது. இதான் சாமி ஞானம். இப்படி இருக்குது, ஆனால் கடினம், ரொம்ப கஷ்டம் இந்த பாதை. இது மற்ற ஆசிரமங்க மாதிரி உட்காரு, உள்ள போ, மேலே போ. படிச்சதுலயே ஒவ்வொரு வார்த்தைகளை வாசித்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு வந்தா வேற வேற அர்த்தங்கள். என்ன பண்ற சாமி, என்ன பண்றது? அது தனித்தனியா பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான் சாமி. என்ன பண்றது சாமி? சொல்றான், உனக்கு உயிர் மனிதன், உனக்கு உயிர் எங்கன்னு உனக்கு தெரியுமாடா? நீ தானே உயிர் தானே நீ. அப்போ உன் உயிர் எங்கக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கினியா? தெரியுமா உனக்கு எப்போது? இல்லை அப்போ உன்னை பெற்ற அம்மா சொல்லி கொடுத்தாளா? இல்லை உன்னை இப்போ உருவாக்கின தந்தை சொல்லி கொடுத்தானா? இல்லை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் சொல்லி கொடுத்தானா? யாராவது சொல்லி கொடுத்தானா உன் உயிர் எங்கக்குதுன்னு? சுவாமி, நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருமணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது கர்ம வினையா இல்ல அந்த பெண்ணுடைய உடல் பிரச்சனையா?
இதெல்லாமா அம்மா மீடியாவில் நான் சொன்னா என்னை ஒதுக்கிறதுக்கு தான்மா வருவாங்க. ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்ன பல கெட்ட வழிகளில் போவான், பல பெண்களை உபயோகப்படுத்துவான். அந்த விந்தாகப்பட்டது நீத்து போயிடும். நீத்து போச்சுன்னு சொன்னா அவன் கல்யாணம் ஆன பிறகு அந்த மனைவியோட உறவு கொள்ளும் போது அது கருத்தரிக்காது, உறப்பு இல்லை. ஒரு 2 பொருள் ஒன்று சேர்ந்து இருந்தால் தான் சேரும். பெண்ணினுடைய சுரோனிதம் உறப்பாகவும் ஆணனுடைய விந்து உறப்பு இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு கரு உருவாகாது, அதனால குழந்தை இல்லாமல் போகும். அதே நேரத்தில் சில பெண்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி இருக்கும், கல்யாணத்துக்கு முன்னே கண்டபடி போயிருக்கும். ஆணு நல்லவனா இருப்பான், கல்யாணம் பண்ணியிருப்பான், ஆனால் குழந்தை பிறகு. ஏன்னா அந்த சுரோனிதத்துக்கு சத்து இல்லை, விந்துக்கு சத்து இருக்குது. ஆனா ஒரு கல்யாணம் பண்ண உடனே ஆணும் வெளியே ஏதோ கெட்ட பழக்கம் இல்லை, பெண்ணுக்கும் கெட்ட பழக்கம் இல்லை, சேர்ந்த உடனே 10 குழந்தை பெற்று போட்டுருவான். கோவில்கள்ல ஐயிருக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னதான் என்ன திட்ட மாட்டீங்க, அதுக்காக சொல்றேன். இத கோயில்ல ஐயிருக்கிறார், அவர் மீசையே வச்சுக்க மாட்டார். ஐயர் சட்டை கூட போட மாட்டாரு. சட்டை போட்டா போடுவாரு, வெளியே போனாங்கன்னா குளிருக்கு போட்டுப்பாரு. ஆனா கோயில்ல சட்டை போட மாட்டாரு. ஆனா வெளியும் மீசை வைக்க மாட்டாரு, உள்ளவும் மீசை வைக்க மாட்டாரு. ஆம்பளைன்னு தான் மீசை இருக்கணும் இல்ல. ஆனா மீசை இல்லாத ஆம்பளை ஐயரு 10 குழந்தை பெற்றுக்கிறாரு. பெரிய பெரிய மீசை வச்சு இந்த வேறுபாட்டு கட்டப்படனுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. பெரிய பெரிய மீசை வச்சுக்கிற ரவுடிங்களுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை இல்ல. ஏய் ஊரே அடக்கம் எனக்கு என்னவான், பெரிய மீசை முறுக்குவான், கத்திய காட்டுவான், ஆனா குழந்தைய இருக்கு, வம்சமே இருக்காது. ஆனா எதையுமே முறுக்க மாட்டாங்க. வீட்டு உள்ள போனா வச்ச வச்சன் கோழி குஞ்சு மாதிரி இருக்கும். காரணம் என்ன? அவன் ஊரெல்லாம் இறச்சிட்டான், இவன் எங்கேயும் இல்லாத பத்திரமா வீட்லயே வச்சுக்கினான். இதான் காரணம். இதெல்லாம் சொன்னா என்னை திட்டுவீங்க. நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கிற இந்த துன்பங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சூரியனை கண்ட பனி மாதிரி சீக்கிரமே விலகி ஒரு நல்ல வழி பிறக்கும். அந்த வழி அது குருநாதரை நாம் திரும்பவும் போய் ஐயாவோட சமாதியில் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக கூடிய சீக்கிரம் அமையும். இந்த சோதனையே ஒரு நல்லது தான். நம்ம எல்லாருக்கும் ஐயா ஒரு பரிசை வச்சிருக்கிறார். ஐயா கடைசியாக சித்ரா பௌர்ணமிக்கு அவர் சொல்கிறாரு, நான் இல்லை, நான் வரல அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போதே ஒரு அம்மா அங்கே அழுகுறாங்க. அழுகும்போது அவர் என்ன பண்ணுறாரு, மேடையிலேருந்து திரும்பி பார்க்குறாரு. என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிய போகிறதே இல்லைல்ல, என்னை இன்னும் ஒரு அடையாளத்தில் தான் பார்க்குறீங்க. இந்த உடம்போட வடிவம், இந்த உடம்பு தான் ஐயா, இந்த வடிவம் தான் ஐயான்னு நீங்கள் பார்க்கறது எனக்கு புரிந்தால் தானே கதறீங்க. ஒரு குருமார் வருவதும் இல்லை போவதும் இல்லை, வந்து போகிறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறத தவிர அவர் குருநாதர் இல்லை. அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆகாயமான பிரபஞ்சம், அவருக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி மட்டும்தான் குருதேவரை தவிர அவரோட வடிவம் குருதேவர் இல்லை. அதுதான் அவர் சொல்கிறாரு, நானே இந்த ஊன உடம்புக்குள்ளே சிக்கி தவிக்கிறேன். உண்மையிலே நான் யார்? இறைவனை யார் காட்டி கொடுக்க முடியுமோ அவங்கெல்லாம் யாராக இருக்க முடியும்? இறைவனாக மட்டுமா இருக்க முடியுமே தவிர இறைவன் இல்லாத ஒருத்தரால் இறைவனை காட்டி கொடுக்க முடியாது. பாம்புக்கு கால் இருக்கா? பாம்புக்கு கால் இருக்கா? எந்த பாம்புக்கும் கால் இல்லை. ஆனால் ஒரு பழமொழி இருக்குது, பாம்பின் கால் பாம்பு அறியும். எப்போ பாம்போட காலை பாம்பு தான் அறியும் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன? எது ஒரு பொருளாக இருக்குதோ அந்த பொருள் தான் இன்னொரு பொருள் தன்மையை காட்டி கொடுக்கும். அப்போது இறைவனை காட்டி கொடுக்குற ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா அது இறைவனை தவிர வேறு யாருக்கும் இருக்க முடியாது. அப்போது இறைவன் மனுஷ ரூபத்தில் வரணும்னா அவன் எந்த ரூபத்தில் வருவான்? ஒரு குருவோட வடிவத்தில் மட்டும்தான் வருவான். ஏன்னா அந்த ஒரு வடிவம் மட்டும்தான் இறைவன் வந்து தங்கக்கூடிய ஒரு தகுதி அந்த குருவோட வடிவத்துக்கு மட்டும்தான் இருக்குது. சராசரி மனுஷனோட வடிவத்தில் அவர் இல்லை. ஆனால் நம்முடைய போதாத காலம் குருதேவரும் நம்மளை மாதிரி மனுஷன் மாதிரியே வந்துட்டார்.
அவர் வேறு மாதிரி ஏன்னா தலையில் ஒரு கங்கையும் இந்த பக்கம் ஒரு பிறையும் கழுத்தில் ஒரு பாம்பும் எடுத்துன்னு வந்திருந்தா ஓ வந்த ஒரு சிவபெருமானுன்னு யாரும் வேற்றுமை இல்லாமல் எல்லாரும் அவரை பிடிச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன? அவர் ஏதோ 5ஆம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியும், அடுத்து வந்தவர் 6ஆம் கிளாஸ் வாத்தியார் மாதிரியும், 5ஆம் கிளாஸ்லேருந்து தாண்டி வந்துட்டப்பா இனி 6ஆம் கிளாஸ் வாத்தியாரை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அறியாமையில் இருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது இன்றைக்கி இருக்குது. ஒரு குருதேவர் வாத்தியார் இல்லை. வாத்தியார் எந்த கதவை திறந்து வைப்பார்? எந்த கதவு சாமி திறக்க வைப்பார்? எந்த கதவையும் அவரை திறக்க வைக்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார்? உன்னோட தேவைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு படிப்பை மட்டும்தான் கொடுப்பாரு. அவருக்கு பேர் வாத்தியார். 1ஆவதுல ஒரு வாத்தியார் இருப்பார், 2ஆவதுல ஒரு வாத்தியார், 12ஆவது வரைக்கும் வாத்தியார் இருப்பார். காலேஜுக்கு போனாலும் வாத்தியார் வருவார். ஆனால் கரை சேர்க்கறதுக்கு எந்த வாத்தியாராலும் முடியுமா? எந்த வாத்தியாராலும் முடியாது. ஒரே ஒரு வாத்தியார் தான். ஏன்னா அவர் வாத்தியாரே கிடையாது. அவர் பேர் என்னது? குருநாதர். அவரால் மட்டும்தான் இந்த பிறவின்ற பெருங்கடல்லேருந்து ஒருத்தரை கை தூக்கி கரை சேர்க்க முடியும். வாத்தியாருங்களால் கடலில் தள்ள தான் முடியும். டேய் ஒரு பையன் படிக்கவே இல்லை, வாத்தியார் என்ன சொல்வார்? டேய் நல்லா படிடா, நல்லா படித்தாதான் நீ போய் நல்ல வேலையில் சேர முடியும், நல்ல வேலையில் சேர்ந்தாதான் நீ நல்லா சம்பாதிப்ப. ஒரு வாத்தியார் என்ன சொல்லுவார்? இதை தானே சொல்ல முடியும். ஆனால் நம்ம வாத்தியார் என்ன பண்ணார்? நல்லா வேலை செய், நல்லா சம்பாதின்னு சொன்னாரா? ஏயா உன்னை பார்த்த நாள்லேருந்து எனக்கு வேலையும் செய்ய முடியல, குடும்பத்தையும் நடத்த முடியல. யாரை பார்த்ததுலேருந்து? குருநாதரோட சொல்ல கேட்டதுலேருந்து என்னால் குடும்பத்தையும் சரியாக நடத்த முடியல, வேலையும் சரியாக செய்ய முடியல. உலகமே கதின்னு போன இந்த மனசு இப்போ எதையும் பிடிக்காம அப்படியே நிற்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்குது. காரணம் என்ன? எதுக்குமே மயங்காத இந்த மனம் ஏதோ ஒரு சொல்லை கேட்டு அப்படியே மகிடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி மயங்கி போய் நிற்குது. அப்போ அந்த சொல்லுக்கு எவ்வளோ வலிமை இருக்கும்? அந்த சொல்லை யார் சொல்கிறாங்களோ அவங்க மட்டுமே குருநாதர். அவங்க சொல்கிறதெல்லாம் குருநாதர் சொன்னதெல்லாம் காப்பி பண்ணி சொல்கிறவங்களாம் குருநாதர் ஆகிட முடியாது. எல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சாமி. எல்லாரும் உணர முடியுமா? எல்லாராலையும் உணர முடியாது. உணர்ந்துட்டா எல்லாத்தையும் இயக்க தயாராக இருந்துருவாங்க. எந்தன்னு ஓட வேண்டிய அவசியம் அங்கே இருக்காது. சரிங்களா? ஒரு குருநாதர்ன்றவர் நான் என்ற தன்மை இல்லாமல் எல்லாமாவும் கலந்துருப்பார். வேறு யாருக்கும் அந்த பக்குவமே இல்லை. எல்லாரும் ஒரு அடையாளத்தில் சிக்கி தவிக்கிறோம். அந்த அடையாளம் எது? நான் என்ற அந்த உணர்வு. அது இருக்கிற வரைக்கும் கற்றின கலையும் கை கொடுக்காது. ஐயா சொல்லுவார், உனக்கு இந்த கலை எதுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் இறைவனை காட்டுறதுக்காக இந்த கலையை உனக்கு நான் கொடுக்கல, நீ யாருன்னு தெரியறதுக்காக தான் இந்த கலையை கொடுத்தனே தவிர இந்த கலை மூலயமா இறைவன் யாருன்ற காட்டக்கூடிய சக்தி இந்த கலைக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு உண்மை தான், நீ யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா இறைவன் யாருன்னு தேட வேண்டிய அவசியமே அங்கே கிடையாது. இதுதான் எல்லா மகான்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. தன்னை யார் உணர்றாங்களோ அவங்க யாரும் இறைவனை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்கள தேடி இறைவன் வந்துடுவான். அப்போது இன்றைக்கி இந்த இருக்கிற கூட்டத்தை தேடி இறைவன் ஆகிய குருநாதரும் இன்றைக்கி இந்த மண்டபத்தில் வந்திருக்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டம் எதுவும் பொண்ணை தேடியோ பொருளை தேடியோ சேர்ந்த கூட்டமோ வந்த கூட்டமோ இல்லை. ஒரே ஒரு என் குருநாதர் எனக்கு வேணும்னு சொல்லி வந்த கூட்டம் இது. சரிங்களா? நல்லது. ஆமாம்மா. இப்போ வந்து ஒரு வெளிநாட்டில் இருந்து ஒரு அதிபர் வராரு, இல்லை முக்கியமான பிரமுகர் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுப்பாங்க ஐயா. ஆமாம். அப்போது நம்ம ஐயாவுக்கு ஸ்ரீபெரும்புதூரில் இந்த ராமானுஜர் மண்டபத்தில் ராமானுஜரே சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்துருக்காரு. ஆமாம் ஆமாம் ஆமாம், இது சத்தியமான உண்மை சார். ஏன்னா இப்போ இருக்கிற மண் அந்த மாதிரி. இந்த மண்ணில் தான் ராமானுஜரோட ஆட்சி நடக்குது. என்ன சாமி ஆட்சி? அவர்னா ராஜாவா? ராஜா இல்லை, ஆனால் ராஜா தான். அவரோட ஆட்சி என்ன ஆட்சி? இந்த உலகம் ஏற்றத்தாழ்வுகளை நீ வேற ஜாதி நான் வேற ஜாதி, நான் உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு பாகுபாடு இருக்கிற ஒரு உலகத்தில் ராமானுஜர்னு ஒருத்தர் வந்துட்டு எல்லாரும் உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான், எல்லா உள்ளத்துக்குள்ளும் இறைவன் இருந்தான்னு சொன்னால் இங்கே ஜாதியாலேயோ
மதத்தாலேயோ பாகுபாடு இருக்கவே கூடாது, எல்லாரும் இறைவனோட பிள்ளைங்க அப்படின்னு இந்த உலகத்துக்கு சொன்ன ஒரு தெய்வம் வாழ்ந்த இடம் இந்த ஸ்ரீபெரும்புதூர். சரிங்களா? அதனால தான் ஐயாவுக்கும் செங்கோல் கொடுத்தோம். நம்ம ஐயாவோட மண்ணுலையும் அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகளே இருக்காது, ஜாதி வேறுபாடு இருக்காது. அவருக்கு அபிஷேகம் பண்ணுறது கூட, அவருக்கு அலங்காரம் பண்ணுறது கூட இன்னார் தான் போனோன்னு வரமுறையே கிடையாது. சீடன்ற ஒரு தகுதி இருந்துட்டால் அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம், ஆனால் இதுக்கு அலங்காரம் பண்ணலாம், ஏதோ ஒன்றா பண்ணலாம். அப்போது நம்மளுடைய குருதேவரும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது இந்த சமுதாயத்தில். அது எப்போ வரும்? எனக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லா உயிரிலும் இருக்குது யார் நினைக்கிறாங்களோ அந்த மனம் ஏற்றத்தாழ்வே பார்க்காது. அப்போ ராமானுஜர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்காக வந்தாரோ, எதுக்காக வாழ்ந்தாரோ, எதுக்காக போராடினாரோ, அதே தான் நம்மளுடைய குருதேவரும் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக சாதிச்சு காட்டினார். ஞானிகளோட எல்லா செயலும் நம்ம எல்லாரையும் வேறுபடுத்தி பார்க்கறது இல்லை, வேறுபடுத்தி இருக்கிற மனசை ஒன்று சேர்க்கறது மட்டும்தான் ஞானிகளுடைய வேலை. அந்த வேலையை இந்த கலியுகத்தில் மிக 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 அற்புதமாக செஞ்ச வள்ளல் ஞானபிதா ஞான வள்ளல் யாருன்னா நம்மளுடைய சர்க்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள். சொல்லுங்கம்மா. அப்புறம் ஐயா, இப்போ நமசிவாயம், ஓம் நமசிவாயம், ஆமாம், ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணான்னு மந்திரம்லாம் இருக்குது. அப்போது அந்த ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துக்கு இணையாக நம்ம ஐயா வந்து மந்திரம் சொல்லியிருக்காரு ஐயா. ஆமாம். இது நான் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அபியாசிங்கெல்லாம் இந்த பாடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நைட்டில் ஒழுங்காக தூக்கம் வராதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நைட்டு 2 மணி அப்படியே டக்குன்னு முழிப்பு வந்துடுச்சு. கரெக்டாக அந்த மந்திரம் வருது மைண்டில். மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும், ஓம் சிவாய நமக அப்படின்னு மந்திரம் வந்துடுச்சு கரெக்டாக. அது வந்து ஓம் நம சிவாய அப்படின்றதுக்கு இணையான மந்திரம் ஐயா. அது வந்து ஒரு அந்த மந்திரத்தை ஏற்கனவே யார் படைச்சாங்களோ அது ஒவ்வொரு எழுத்துக்கும் அது புரியல ஜனத்துங்களுக்கு. வந்து நானா என்ன, மானா என்ன, சீனா என்ன, இது வந்து புரியாமல், அந்த விளக்கம் புரியாமல் இருக்கிறதால அந்த தெய்வமே அந்த பேரொழியே என்ன பண்ணுது, இன்னொரு மந்திரத்தை படிக்குது. அதுதான் இந்த ஒரு குழந்தை வந்து இப்போ இங்கே சொல்லிட்டு போச்சு. அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலை ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏன்னா அந்த குழந்தை ரூபத்தில் ஐயாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, இதுதான்டா நான், இதை நீங்கள் தினந்தோறும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது சொல்லும்போது அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் ஆடிடுச்சு ஐயா. நீங்கள் எனக்கு கை தட்டுறீங்க, நான் வந்து பிரபலம் ஆகிறேன் அப்படின்னெல்லாம் சத்தியமாக ஒரு நாளும் நான் நினைக்கவே இல்லை. இது வந்து இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஐயா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எது எழுந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு, அப்படி இருக்கிறவங்க தான் இந்த பாதையில் வர முடியும், அவங்களோட இறைவனோட பார்வை அவங்க மேலே படும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. அதனாலே இன்னும் எனக்கு தெரியாது ஐயா, இது வந்து மைண்டில் வந்துடுச்சு. மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி. மனம்னா மனம் பாடம் கொடுக்குறதே மனசு ஒடுங்கிறதுக்கு தான். அது மனசு எப்படி ஒடுக்குறோன்னா, இந்த காற்று வெளியில் போகக்கூடாது, உள்ளவே அடங்கணும். அப்போ வந்து மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி அப்படின்னா காற்று, அந்த நமசிவாயத்தில் இருக்கிற ஒரு எழுத்து. மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி, ஒளினா நெருப்பு, தூய ஒளி கிளம்பி என் துன்பம் எல்லாம் தீர்த்து நீக்கி அப்படின்னா அது நீர். அப்புறம் தாயை காட்டி, தாய் எங்கே இருக்காங்க, கீழே இருக்காங்க, குண்டலினியாக கீழே இருக்காங்க, மண் மூலாதாரத்தில் இருக்காங்க. தந்தையுடன் சேரவும் ஆகாயம் யா மேலே இருக்காங்க, தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும், ஓம் சிவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் ஐயா. இது மைண்டில் வந்தோடனே எனக்கு அப்படியே உட்காந்து நோட் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். நானா என்ன இப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அப்புறம் இது எப்படி இந்த பௌர்ணமி எப்போ வரும், அது எப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு ஐயாக்கிட்ட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா இது ஃபோன்லேயோ இல்லை இதுலேயோ சொல்ல முடியல என்னால். அந்த உடம்பெல்லாம் அப்படியே ஆடுது, எப்படி வந்து ஒரு மரம் வந்து வேரோட ஆடும் அந்த மாதிரி இருக்குது. ஐயா எப்படி இது
ஒரு பேரொழியால் தானே இந்த மந்திரத்துக்கு இணையாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயையெல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் நீக்கி தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும். ஓம் சிவாய நமவும் அப்படின்னு சொல்லும்போது, இது ஓம் நம சிவாயத்துக்கு இணையாக இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னாலே என்னை நம்ப முடியல ஐயா. இது ஐயா தான் வந்து சொல்லியிருக்கிறாரு, நான் கிடையாது, நான் இல்லை. அப்புறம் வந்து சீடர் எப்படி இருக்கணும்? இதுதான் ஐயா ஒரு நெருப்பை போட்டாரு, அந்த நெருப்பை அணையாமல் பார்த்துக்கிறது தான் அந்த கலை. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தண்ணி ஊற்றி அணைச்சிடுறாங்க, இல்லை எரிச்சுன்னா ரொம்ப நேரம் சூடாகி போகுதுன்னு அணைச்சிடுறாங்க. ஆனால் அணையாமல் பார்த்துக்கினா என்ன ஆகுன்றது தான் இப்போ இந்தம்மா ஐயா சொன்ன மந்திரம். அது குருதேவரோட குரு வணக்க பாடல். ஆனால் அந்த குருவோட வணக்க பாடலில் நமசிவாயம் அந்த சக்தி எப்படி ஒளிஞ்சுன்னு இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சீடருங்க. அப்போ எப்படி போயிட்டு இருக்காங்க? ஆனால் நமசிவாயத்துக்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் தலைகீழ மாற்றி மாற்றி பேசுங்கிற கூட்டம்லாம் இருக்குது. ஆனால் ஐயாவை பிடிச்ச சீடர்கள் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்க. ஐயா வந்து எங்கேயுமே அதை சொல்லவே இல்லை, விளக்கப்படுத்தலை. ஆனால் அந்த மந்திரம், அந்த சொல்லுக்குள்ள, அந்த வரிகளுக்குள்ள இந்த நமச்சிவாயம்ன்ற 5 எழுத்து மந்திரம், இந்த பஞ்சபூதமோ எப்படி வந்து அழகாக உக்காந்துன்னு இருக்குது. இப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, இதுதான் ஐயாவே சத்தியம்னு இருக்கக்கூடிய அந்த சீடர்கள் எப்படி சிந்திக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம். இந்த கூட்டம் தான் இப்போ இங்கே இருக்குது. இது ஏதோ காப்பி அடிச்சுன்னு பேசுகிற கூட்டம் இல்லை. இது ஒரு விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சி நம்ம ஐயா சொன்னார்னா அது சத்தியம், அது சாதாரணமாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தையிலையும் என்ன தான் இருக்குதுன்னு எது இந்த லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் மனசால் பார்த்தா எந்த மாதிரி பொருள்லாம் பிரிக்க முடியும். அதை தான் இப்போ இந்த அம்மா பிரித்து சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? சீடருடைய வல்லமை அது. நம்ம குருநாதரே தெய்வம் அப்படின்னு நம்பின்னு இருக்கிற சீடர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்றதுக்கு சாட்சி இந்த அம்மா.